வில்லை விட பெரியது விசுவாசம். அர்ஜுனனின் கர்வத்தை அனுமன் அடக்கிய கதை. மகாபாரத போரில் அர்ஜுனனின் தேர்க்கொடியில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருந்தது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு ராமாவதார பக்தன் ஏன் கிருஷ்ணாவதார போரில் உதவ முன்வந்தார்? இதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கிளைக்கதை இருக்கிறது. அர்ஜுனனின் சந்தேகம். வனவாசத்தின் போது ராமேஸ்வரம் கடற்கரைக்குச் சென்ற அர்ஜுனன் அங்கிருந்த சேது அணையை கண்டான். ராமர் ஏன் கற்களால் அணை கட்ட வேண்டும்? நானாக இருந்தால் என் வில் வித்தையாலேயே அம்புகளால் பாலம் கட்டியிருப்பேனே என்று கர்வத்துடன் நினைத்தான். முதிய குரங்கின் வருகை. அப்போது அங்கே ஒரு சாதாரண முதிய குரங்கு வடிவில் அனுமன் அமர்ந்திருந்தார். அர்ஜுனனின் பேச்சை கேட்ட அவர், தம்பி, அம்பினால் கட்டப்படும் பாலம் வலிமையாக இருக்காது. எங்களை போன்ற வானரங்கள் அதன் மேல் ஏறினால் அது நொறுங்கிவிடும் என்றார். அர்ஜுனனின் சவால். நான் இப்போது அம்புகளால் ஒரு பாலம் கட்டுகிறேன். உன்னால் அதை உடைக்க முடிந்தால் நான் இப்போதே தீக்குதித்து என் உயிரை விடுவேன் என்று அர்ஜுனன் சவால் விட்டான். அர்ஜுனன் தன் காண்டீபத்தால் ஒரு பிரம்மாண்டமான அம்பு பாலத்தை உருவாக்கினான். அந்த ஒரு முதிய குரங்கு அனுமன் சிரித்துக்கொண்டே அந்த பாலத்தின் மேல் தன் ஒரு கால் விரலை மட்டும் வைத்தது. அடுத்த நொடியே அர்ஜுனன் கர்வத்துடன் கட்டிய அந்த பாலம் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அர்ஜுனன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தீக்குதிக்க தயாரானான். கிருஷ்ணரின் தலையீடு. அப்போது ஒரு அந்தணர் வடிவில் அங்கே வந்த கண்ணன் அவர்களை தடுத்து நிறுத்தினார். அனுமன் தன் சுயரூபத்தை காட்டினார். அர்ஜுனன் தன் கர்வத்திற்காக மன்னிப்பு கேட்டான். அனுமன் அர்ஜுனனிடம், உன் வில் வித்தை சிறந்ததுதான், ஆனால் இறைவனின் துணையில்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்பதை உணர்த்துவதற்கே நான் வந்தேன். பாரத போரில் உன் தேர்க்கொடியில் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்று வரமளித்தார். பணிவு அவசியம். அறிவு எவ்வளவு இருந்தாலும் அது கர்வமாக மாறும்போது நம் வீழ்ச்சி தொடங்கிவிடும். பக்தியின் வலிமை. அர்ஜுனனின் வில் வித்தையை விட ராமநாமத்தின் சக்தியால் அனுமன் கொண்ட பலமே பெரியது. பரம்பொருளின் துணை. பரம்பொருள் நான் கேட்காமலே தருவார் என்று நம்புவது போல அர்ஜுனனுக்கு தெரியாமலே அவனை காக்க கண்ணன் அனுமனை அங்கே வரவழைத்தார். நீதி. திறமை என்பது நம்மிடம் இருக்கும் கருவி, ஆனால் அதை பயன்படுத்தும் ஆற்றலை தருவது அந்த பரம்பொருளே.